யோ பலகைய ஒழுங்கா வச்சாடியா? யோ சீக்கிரம் ஒர்க்கா பாரியா. பைத்தியமா வேலையை பார்ப்பானுங்க. ஹலோ அம்மா. சின்னப்பா, ஏன்பா அம்மா கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி யாரோ மாதிரி பேசுன? பின்ன என்னம்மா, நீங்க ஏன் உடம்பு சரியில்லை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? அதாம்மா அப்படி பேசுனேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. என்னம்மா இருமுறீங்க? உடம்புக்கு என்னாச்சு? இங்க நான் நல்லாதான்ப்பா இருக்கேன். இங்க பனி அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க. ஓகேம்மா. சரியா? நேரத்துக்கு சாப்பிட்டுருப்பா. சின்னவா, அம்மாக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா. இல்லம்மா, இங்க லீவ் கேட்டிருக்கேன். சோ சார் என்னையா? கீழே வாங்க. சரிம்மா, இங்க கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஓகேவா? உடம்பு பார்த்துக்குங்க. கீர்த்தி, அம்மா கீர்த்தி, கீர்த்தி. அந்த பைப்பெல்லாம் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க சொல்லு. சீக்கிரம் ஃபிட் பண்ண சொல்லு போ. யோ, அந்த பைப்பெல்லாம் எடுத்துட்டு மேலே எடுத்துன்னு போயா. சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த லோடு வண்டி வந்துடும். என்ன பண்ணலாம் சார்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இறக்கி வைக்க சொல்லு. மழை வர்ற மாதிரி இருக்கு, தார்ப்பா எடுத்துட்டு மேலே போயிட. இதோ சார் போகிறேன் சார். சார், உங்கள் ஃபோன் அடிக்குது சார். யாருன்னு பாரு. ஏதோ 86 நம்பர்லேருந்து வருது சார். 86ஆ? சின்னவா, ஃபோன் எடுப்பா. சரி வரேன். என்னவா இருக்கும்? என்னாச்சுமா? அம்மா, அம்மா எழுந்துருமா. அம்மா. சார், என்ன மணி, எல்லா கணக்கையும் ஆஃபீஸில் கொடுத்துட்டியா? எல்லா கணக்கும் ஆஃபீஸில் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன் சார். எல்லாமே போய் பேலன்ஸ் ஒரு 650 உங்ககிட்ட கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருந்தாங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் பாஸ் உங்களை அர்ஜென்ட்டாக மீட் பண்ண சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் போய் பார்த்துடுறீங்களா? அப்படியா? சரி ஓகே. நீ என்ன பண்ணுற, லோடு வந்திருக்கும், அது நம்ம பசங்க இருக்கானுங்களே, அவனுங்களை வச்சு இறக்கி வச்சிரு. நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். கண்டிப்பாக சார். ஹலோ சார், உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆமாம் சார், உங்கள் ப்ராஜெக்ட் இந்த வீக்கில் முடிச்சிடலாம். டெஃபினெட்லி. வணக்கம். இல்லை சார், இந்த வீக் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் சார். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம் சார். ஓகே சார், தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் லாட். வாங்க சரவணன், எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட் சார். கூப்பிட்டீங்களாமே? ஆமாம் சரவணன், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருந்தேன். நீங்கள் பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகலை. உங்கள் கனவு நனவா போகுது சரவணன். ஆக்சுவலி உங்கள் ப்ராஜெக்ட் டிசைனிங் வந்து அப்லோட் அனுப்பிச்சிருந்தோம். அது செலக்ட் ஆகிடுச்சு சரவணன். ஸோ நீங்கள் நைட்டே அப்லோட் கிளம்புறீங்க.
அப்புறம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இதில் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சுருக்கேன். இது என்னோட அன்பளிப்பு சரவணன். சரவணன். சார். இன்னும் 8 hours தான் டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமாக கிளம்புங்க. ஓகே சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் சார். வரேன் சார். ஹலோ அம்மா. அப்பா, நான் முத்து பேசுறேன்ப்பா. சொல்லுங்க. அம்மாவுக்கு காலையிலேருந்து சுத்தமாக உடம்பு முடியலப்பா. கண்ணு கூட திறக்க மாட்டேங்கிறாங்கப்பா. கடைசி வரைக்கும் உன்னை பார்க்கணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து பாருப்பா. ஒருவேளை நீ வந்து பார்த்தா அவங்களுக்கு குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. இன்னும் 8 hours தான் டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமாக கிளம்புங்க. அழுவாதம்மா, ஒன்றும் ஆகாதம்மா, அழுவாதம்மா, சரியாயிடுமா, அழுவாதம்மா. அக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடும்ல அக்கா? நல்லாயிடுமா, அழுவாதம்மா, நல்லாயிடுமா அம்மாவுக்கு. என்னப்பா, என்னாச்சு? பின்னாடி வந்துட்டு இருக்காருண்ணா. அவங்க நிலைமை பாருப்பா. அக்கா, பையன் வந்திருக்கான் பாருக்கா. அம்மா. அம்மா. வந்துட்டியாப்பா, வந்துட்டியா? அம்மாக்கு சுத்தமா கண்ணு கூட தெரியலப்பா. அம்மா உனக்காக தான்ப்பா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஏன் அழுவுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லப்பா, அம்மா எங்க கல்யாணத்தை பார்க்காம போயிடுவானு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஒருவேளை அம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தைரியமா இருக்கணும்ப்பா. கீர்த்தி பத்திரமா நீதான்ப்பா பார்த்துக்கணும். கிட்டவாம்மா.
கண்ணு திறந்து பாருக்கா. நீங்க பாருங்க நீ அக்கா. என்னம்மா ஆச்சு உனக்கு? எழுந்துருமா பாருமா. இந்தாங்க. வேணாப்பா இல்ல புடிங்க. வேணாப்பா. அம்மாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருங்க. உங்களுக்கு தான் தெரியுமே எல்லா விஷயம். நான் இப்போ போயே ஆகணும். ஹலோ. சின்னவா, அம்மா பேசுறேன்ப்பா. இல்லை, நான் சரவணன் பேசுகிறேன். ஏன்பா இத்தனை நாளா போனே போகல? சாரிம்மா, ராங் நம்பர். சின்னவா கேக்குதாப்பா? சின்னவா, சின்னவா. உடம்ப பார்த்துக்கோங்க அண்ணி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாம்மா. அம்மா கீர்த்தி, அந்த ஃபோன் எடுத்துட்டு வாம்மா. அண்ணனுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம். எத்தனை தடவை சொல்றேன் அண்ணா ஏதாவது வேலையில இருப்பான்னு. அவனே திருப்பி பண்ணுவான்னு சொல்றேன்ல. ஒரே ஒரு தடவை பண்ணி பார்க்கறேம்மா. என்னவோ பண்ணு. ஹலோ, எத்தனை வாட்டிமா சொல்கிறது? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அதான் ராங் நம்பர்னு சொல்கிறேன்ல. அம்மா பேசுறேன்ப்பா. வண்டி வேற ஓட்டிட்டு இருக்கேன், கடுப்பேத்தாதீங்க. தெரியாதனமா ஒரு புது நம்பர் வாங்கி தொலைச்சிட்டேன். ச்சே. இதுக்குதான் சொன்னேன் அப்பவே பண்ணாதே, அவனே பண்ணுவான்னு. அம்மா, என்னம்மா அவசரமா வர சொன்ன? என்னாச்சு சொல்லுமா. அம்மா கொஞ்ச நாளாவே அண்ணாவோட நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்து அழுதுட்டு இருக்காங்க மாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. என்ன பண்றதுன்னே புரியல. சரி அழாத, ஃபோன் விட, நான் பேசுறேன். என்ன மச்சான், ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியாக இருக்க போல. ஏன் மச்சான் நீ வேற? சைட்டில் எக்கச்சக்க ஒர்க்குடா, கடுப்பாக இருக்கு. ஏன் மச்சான்? யாரு? ஹலோ ஏம்மா, ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாது. சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. பா, நான் முத்து பேசுறேன்பா. ஏங்க, அதான் ராங் நம்பர்னு சொல்லிட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் சொன்னது கொஞ்சம் கேளுப்பா. உங்ககிட்ட அம்மா அம்மான்னு பேசுறது வேற யாரும் இல்லை, எங்க அக்கா தான். அவங்களுக்கும் இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு. சமீபத்தில் எங்கள் அக்கா பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அவனை நான் கடைசியாக பார்க்கும்போது அவன் என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை, மாமா ஒருவேளை நான் செத்துட்டேனா இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு. ஒருவேளை நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா எங்கள் அம்மா அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. அவங்களே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ மாமான்ட்டு சொல்லிட்டு இறந்துட்டான். அதிர்ஷ்டவசமா உன் குரலும் என் சின்னவா குரலும் ஒரே மாதிரி இருக்குப்பா. இனி அவங்க உங்களுக்கு கால் பண்ணா கொஞ்சம் தப்பா நினைக்காம. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா.
போகாதீங்கண்ணா. உங்க அம்மாவா இருந்தா இப்படிதான் பாதியிலே விட்டுட்டு போவீங்களாண்ணா? எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும்ண்ணா. எங்க அம்மாவுக்கு கடைசியா செய்ய வேண்டிய எல்லாமே நீங்களே செஞ்சிருங்கண்ணா. உங்களை என் கூட பொண்ணாவா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணா. அம்மா என்று நீ அழைத்தால் அது உன் தாயாக இல்லைவென்றாலும் அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த உலகத்தில் தாயின் பாசத்தை விட வேற என்ன வேண்டுமாடா? அதை தவிர மற்றது எல்லாம் இங்கே பொய்யடா. இதை நீ இன்றே உணர்ந்து உன் தாயை அன்னை இல்லத்திலிருந்து நீ மீட்பாயாடா. நன்றி.